உலக அதிசயங்கள் என்ற கருத்து தற்போதைய நவீன 7 அதிசயங்களுடன் தொடங்கவில்லை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியதரை கடல் பகுதியில், குறிப்பாக பண்டைய கிரேக்கத்தில் தொடங்கியது. மக்கள் பயணம் செய்வதிலும் பிற நாடுகளை ஆராய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். அந்த நேரத்தில் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் மகா அலெக்சாண்டரின் வெற்றிகளுக்கு பிறகு கிரேக்க கலாச்சாரம் பரவலாக பரவியது. அவரது பேரரசு எகிப்து, பெர்ஷியா, மெசொப்பொத்தேமியா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள் போன்ற பல பகுதிகளை இணைத்தது. இந்த பகுதிகளுக்கிடையே பயணம் செய்வது எளிதாக மாறியதனால் கிரேக்க வணிகர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பலர் வெளிநாட்டு நகரங்களுக்கு செல்லத் தொடங்கினர். இந்த பகுதிகளுக்கிடையே பயணம் செய்வது எளிதாக மாறியதனால் கிரேக்க வணிகர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பல வெளிநாட்டு நகரங்களுக்கு செல்ல தொடங்கினர். இவர்கள் தங்கள் பயணத்தின் போது பார்த்த மிகவும் சுவாரஸ்யமான கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் அற்புதமான மனித கட்டுமானங்களை பட்டியலிட முயன்றனர். ஆரம்பகால எழுத்தாளர்கள் ஒருவர் ஆன்டிபேட்டர் ஆஃப் சிடான் தனது பயணங்களின் போது கண்ட மிகப்பெரிய நினைவு சின்னங்களை பட்டியலிடும் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். மற்றொரு முக்கிய எழுத்தாளரான பிலோ பிரபலமான கட்டிடக்கலை சாதனங்களை விவரித்திருக்கிறார். இந்த எழுத்தாளர்கள் தியாமெட்டா என்ற பட்டியல்களை உருவாக்கினர். அதாவது தியாமெட்டா என்றா பார்க்க தகுந்தவை, ஒர்த் சீயிங் என்று பொருள்படும். இதுவே மருவி தற்காலத்தில் உலக அதிசயங்கள் என்ற கருத்தை பெற்றிருக்கு. இப்ப இருக்கிற தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர் போன்ற 7 உலக அதிசயங்களுக்கு முன்னாடி 7 உலக அதிசயங்கள் இருந்திருக்கு. இது பண்டைய கால உலக அதிசயங்கள், 7 wonders of the Asian world என்று சொல்லப்படுது. இந்த அதிசயங்கள் 2007 வரைக்கும் உலக அதிசயங்களாக இருந்திருக்கு. பட் 2007 ஜூலைக்கு பிறகு புதிய 7 உலக அதிசயங்களாக சொல்லப்பட்டவை தான் இப்ப இருக்கிற தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர் போன்றன. பட் வை 7? 7 தவிர உலக அதிசயம் இல்லையா என்ன? இன்னும் சில இடங்களை சேர்த்து 8வது 9வது உலக அதிசயம் என்று அறிவிச்சிருக்கலாம். ஏன் ஸ்பெசிபிக்காக 7 என்று சொல்லப்படுறதுக்கு காரணம் பண்டைய கிரேக்கர்கள். இவர்கள் 7 என்ற எண்ணை புனிதமானது மற்றும் சரியானது என்று நம்பினார்கள். 7 முழுமையின் அடையாளமாக கருதப்பட்டது. அவர்களின் உலகில் பல விஷயங்கள் 7 என்ற எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக வாரத்து 7 நாட்கள், 7 கோள்கள், பல மத மரபுகள் 7 என்ற எண்ணை பயன்படுத்தின. இந்த நம்பிக்கையின் காரணமாக கிரேக்க எழுத்தாளர்கள் தங்களுக்கு தெரிந்த மிகவும் நம்ப முடியாத நினைவு சின்னங்களை விவரிக்கும் போது அவர்கள் பட்டியலை 7 அதிசயங்களுக்குள் மட்டுப்படுத்தினர். பழங்கால உலகின் 7 அதிசயங்கள் மனிதனால் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளாகும். இவ் அதிசயங்களை பட்டியலிட்டவர் சிடோனின் ஆன்டிசிபேட்டர் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அவரால் எழுதப்பட்ட கவிதையொன்றில் இவ் அமைப்புகளை பெரும் சாதனைகளாக அவர் குறித்துள்ளார். இவர் குறித்த அந்த 7 பண்டைய கால உலக அதிசயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம். அலெக்சாண்ட்ரியம் நகருக்கு அருகில் ஃபெரோஸ் என்ற சிறிய தீவில் அமைந்துள்ளது. கிரேக்க கட்டிடக் கலைஞர் செஸ்டோரோஸ் ஆல் வடிவமைக்கப்பட்டு கிறிஸ்துக்கு முன் 270ஆம் ஆண்டில் டோலமிட்டு என்ற மன்னனோட ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கம் நைல் நதி கப்பல்களை நகரத்தின் துறைமுகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பாக வழிநடத்த உதவியது. பழங்காலத்தில் மிகவும் பிரபலமான கலங்கரை விளக்கம் இதுவாகும். அது அன்றிலிருந்து அனைத்து கலங்கரை விளக்கங்களின் முன்மாதிரியாகவும் உள்ளது. நவீன அறிஞர்கள் கலங்கரை விளக்கத்தின் உயரம் சுமார் 350 அடி இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த கலங்கரை விளக்கம் 3 அடுக்குகளை கொண்டிருப்பதாக அறிஞர்கள் கண்டறிந்தனர். கீழே ஒரு சதுர நிலை, நடுவில் ஒரு எண்கோள நிலை மற்றும் உச்சியில் ஒரு உருளை. அதற்கு மேலே 16 அடி சிலை இருந்திருக்கிறது. இது சூரிய கடவுளான ஹீலியஸ், மெகா அலெக்சாண்டர் டோலமி 2ஐ குறிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 956 முதல் 1326ஆம் ஆண்டு வரை ஏற்பட்ட தொடர்ச்சியான பூகம்பங்களின் போது கலங்கரை விளக்கம் படிப்படியாக அளிக்கப்பட்டது. அதன் சில எச்சங்கள் நைல் நதியின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ரோடஸின் கொலோசஸ் என்பது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட சூரிய கடவுள் ஹீலியஸின் ஒரு மகத்தான வெண்கல சிற்பமாகும். இது கிறிஸ்துக்கு முன் 280இல் கிரேக்க தீவிலுள்ள ரோடஸ் நகரில் அமைக்கப்பட்டது. டெமெட்ரியஸ் என்ற மன்னர் பெரிய இராணுவம் மற்றும் கடற்படையின் 1 வருடமாக ரோட்ரஸ் நகரை முற்றுகையிட்டிருந்தார்.
இந்த மூர்த்திகை வெற்றிகரமாக முறியெடுக்கப்பட்டதை கொண்டாடுவதற்காக கட்டப்பட்ட சிலை இதுவாகும். இந்த சிலை கிட்டத்தட்ட 108 அடி உயரமாக இருந்திருக்கிறது. இது இப்போ இருக்கிற சுதந்திர சிலையின் உயரத்தில் 2 பங்கு உயரமானது. அப்போ அந்த காலத்திலே மிக உயரமான சிலையாக இது இருந்திருக்கிறது. இந்த நினைவு சின்னம் கிறிஸ்துக்கு முன் 226 நிலநடுக்கத்தின் போது இடிந்து விழுந்தது. இருப்பினும் அதன் சில பகுதிகள் பாதுகாக்கப்பட்டன. ஆனால் எந்த மன்னர்களாலும் இந்த நினைவு சின்னம் மீண்டும் கட்டப்படவே இல்லை. சில 100 வருடங்களுக்கு பிறகு அரேபியர்கள் ரோட்ஸ் நகரை ஆக்கிரமித்து சிலையின் எச்சங்களை உலோகமாக விட்டனர். இதன் காரணமாக சிலையின் சரியான இடம் அல்லது எப்படி இருந்தது என்பது பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியாமலே போய்விட்டது. பெரும்பாலானவர்கள் சூரிய கடவுள் ஒரு கையால் ஒரு ஜோதியை உயர்த்தி மறு கையால் ஈட்டியை பிடித்தபடி ஆடையின்றி நிற்பதை இது சித்தரிப்பதாக நம்புகிறார். ஒரு காலத்தில் சிலை துறைமுகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஹால் மட்டுமே இருந்ததாக நம்பப்பட்டது. ஆனால் இப்போது பெரும்பாலான அறிஞர்கள் சிலையின் கால்கள் அதன் மிகப்பெரிய எடையை தாங்கும் வகையில் நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆர்டெமிஸ் கோயில் தற்கால துருக்கியின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு கிரேக்க துறைமுகமான எபேசஸில் பல கோயில்களின் தொடர்கள் அழிக்கப்பட்டு பின்னர் அதே இடத்தில் மீண்டும் கட்டப்பட்டது ஆர்டெமிஸ் கோயில். ஆர்டெமிஸ் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிரேக்க கோயிலாகும். இது பழங்காலத்தில் மிகவும் அசாதாரணமான மத சின்னங்களில் ஒன்றாகும். ஆர்டெமிஸ் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயிலில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் பண்டைய கிரேக்க உலகில் செல்வம் கலாச்சார அடையாளமாக விளங்கப்பட்டதுடன் பிராந்திய செல்வாக்கின் சக்தி வாய்ந்த சின்னமாகவும் விளங்கியது. கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் குரோசஸின் ஆதரவின் கீழ் கோயில் கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவிலோட வடிவம் அசாதாரணமானதாகவும் சவாலான தேர்வாகவும் இருந்திருக்கிறது. முற்றிலும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இக்கோயில் சுமார் 115 மீட்டர் நீளமும் 55 மீட்டர் அகலமும் கொண்டிருந்தது. சுமார் 18 மீட்டர் உயரமுள்ள 100க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான தூண்களால் சூழப்பட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கினார்கள். வழக்கமாக கிரேக்க கோயில்களைப் போல் அல்லாமல் ஆர்டெமிஸ் கோயில் பல பணிகளை செய்தது. அது ஒரு மத வழிபாட்டு தலமாகவும் ஒரு சந்தையாகவும் மக்கள் தங்களது செல்வத்தை பாதுகாப்பாக வைப்பு செய்த ஒரு ஆரம்பகால வங்கியாகவும் செயல்பட்டது. கலைநயத்துடன் செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் சிலைகள் உள்ளிட்ட அதன் நுணுக்கமான கலைநயமிக்க அலங்காரத்திற்காகவும் பரவலாக புகழ்பெற்றது. புராணங்களின்படி மாவீரர் அலெக்சாண்டர் பிறந்த அதே இரவில் கிறிஸ்துக்கு முன் 356 ஜூலை 21 அன்று இந்த கட்டிடம் எரிந்தது. கெராஸ்ட்ரஸ் என்ற கிரேக்கன் ஒருவனால் இது எரிக்கப்பட்டது. வரலாற்றில் தனது பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த அற்புதத்தை எதிர்த்ததாக அவன் கூறியிருக்கான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அவனது பெயரை உச்சரிப்பது சட்ட விரோதமானது என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு புதிய ஆர்டெமிஸ் கோயில் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. புதிய கட்டடம் 400 அடிக்கும் அதிகமான நீளமுள்ளதாக கட்டப்பட்டது. இருப்பினும் வரலாற்றில் இது பல முறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டிருந்தாலும் கோயிலின் அஸ்திவாரங்கள் மற்றும் தூண்கள் மட்டுமே இந்திய நிலையில் எஞ்சியுள்ளன. ஒலிம்பியாவின் சியூஸ் சிலை கிரேக்க புராணங்களின் கடவுள்களின் அரசனாக அறியப்பட்டவர் சியூஸ். இந்த புகழ்பெற்ற சிலை கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இடமான ஒலிம்பியாவில் உள்ள சியூஸ் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. பண்டைய கிரேக்க மதத்தில் சியூஸ் வானம் மற்றும் இடியின் கடவுளாக வணங்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒலிம்பஸ் மலையில் கடவுள்களின் அரசனாக ஆட்சி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் உயரம் சுமார் 12.4 மீட்டர், கிட்டத்தட்ட 41 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான சிலையாகும். மர சிம்மாசனத்தில் மேலாடையின்றி அமர்ந்திருப்பதை காட்டுகிறது. சியூஸின் சிலை தங்கம் மற்றும் தந்தத்தால் செழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்படி என்றால் மரச்சட்டத்தின் மீது தங்கத்தையும் யானை தந்தத்தையும் இணைத்து, அதாவது யானை தந்தத்துக்கு தங்கத்தை பூசி தங்கத்திலான யானை தந்தம் கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை பார்க்கும்போது தூய்மை மற்றும் செல்வம் ஆகிய இரண்டையும் குறிப்பதற்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை அமைந்திருக்கிற சிம்மாசனம் கருங்காலி, தங்கம், யானை தந்தம் மற்றும் இரத்தின கற்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளை கொண்டது. அவரது வலது கையில் வெற்றியின் தேவதையான நைக் சிலையும் இடது கையில் கழுகு சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோலையும் ஏந்தியிருந்த இவை இரண்டும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிபதியான அவரது பங்கை காட்டும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன.
பிற்காலத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனை மற்றும் தீ விபத்து காரணங்களால் இச்சிலை முற்றாக அழிக்கப்பட்டது. பபிலோனின் தொங்கும் தோட்டம். பபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் மிகவும் மர்மமான மற்றும் விவாதத்திற்குரிய ஒன்றாக விளங்குகின்றன. இவை தற்போதைய ஈராக்கிற்கு அருகிலுள்ள பண்டைய பபிலோன் நகரில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிரேக்க எழுத்தாளர்களின் கூற்றுப்படி கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் புதிய பபிலோனிய மன்னன் 2ஆம் நெபுகத் நெக்ஸ்டர் தனது தாய்நாட்டின் பசுமையான மலைகளுக்காக ஏங்கிய தன் மனைவிக்காக இந்த தோட்டங்களை கட்டினதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏக்கத்தின் காரணமாகவே பாலைவனத்தின் நடுவில் செழிப்பான தாவரங்களை கொண்ட ஒரு செயற்கை மலையை அவர் உருவாக்கினார். தரையில் இருந்து 75 அடி உயரம் வரை செடிகள் நடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவை களிமண் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய பச்சை மலையை போல் பல்வேறு வகையான மரங்கள், புதர்கள் மற்றும் கொடிகளை கொண்ட மேல் நோக்கி செல்லும் அடுக்கு தோட்டங்களின் வரிசையை கொண்ட ஒரு பொறியியல் சாதனையாக பபிலோனின் தொங்கும் தோட்டம் திகழ்கிறது. இந்த தோட்டங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து பல அடி உயரத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்ல நீர் சக்கரம் மற்றும் நீர்த்தகங்களை கொண்ட ஒரு அமைப்பை பயன்படுத்தி அவற்றிற்கு நீர்ப்பாசனம் செய்திருக்க வேண்டும் என்று நவீன விஞ்ஞானிகள் ஊகித்துள்ளனர். ஆனால் இது இருந்ததற்கான ஆதாரங்கள் தற்போது எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஹாலி ஹார்னாசஸ் சமாதி. தென்கிழக்கு துருக்கியில் அமைந்துள்ள ஹாலி ஹார்னாசாஸில் உள்ள தற்போது ஃபோட்ரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் உள்ள கல்லறை கிறிஸ்துக்கு முன் 353 ஹாலி ஹார்னாசாஸ் நகரில் மௌசோலாஸின் பிரம்மாண்ட கல்லறையாக கட்டப்பட்டது. மன்னரான மௌசோலாஸின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரி அவரை கௌரவிக்கும் வகையில் மகத்தான நினைவு சின்னத்தை கட்ட உத்தரவிட்டார். மேலும் புராணத்தின்படி மௌசோலாஸில் இறந்ததில் மிகவும் துக்கமடைந்த அவர் அவரது சாம்பலை தண்ணீரில் கலந்து குடித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான கல்லறை முற்றிலும் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனதுடன் சுமார் 148 அடி உயரம் கொண்டதாக கருதப்படுகிறது. 4 பக்கங்களும் சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டன. ஒவ்வொன்று மிக சிறந்த கிரேக்க சிற்பிகளினால் உருவாக்கப்பட்டது. கல்லறையில் 400 ஃப்ரீ ஸ்டாண்டிங் சிற்பங்கள் இருந்தன. ஃப்ரீ ஸ்டாண்டிங் சிற்பங்கள் என்றால் சுவர் அல்லது ஃபர்னிச்சர் போன்ற பிற அமைப்புகளுடன் இணைக்கப்படாமலோ அல்லது கட்டப்படாமலோ சுயாதீனமாக நிற்கும் சிற்பங்கள். இந்த கல்லறை 3 செவ்வக அடுக்குகளை கொண்ட ஒரு சிக்கலான வடிவமைப்பாகும். முதல் லேயர்ல சுமார் 18 அடி கிட்டத்தட்ட 18 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய செவ்வக மேடையாக அமைச்சிருக்காங்க. அதை பெரிய கற்களை மேல் நோக்கி படிகள் போல் அடுக்கி அமைச்சிருக்காங்க. மிட் லேயர்ல 36 அடி உயரமான தூண்கள் இருந்தன. இந்த தூண்களை வச்சு கட்டிடத்தை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ளதான் உண்மையான கல்லறையை வச்சிருக்காங்க. டாப் லேயர்ல பிரமிட்டு வடிவ கூரை இருந்திருக்கு. உச்சியில் ஒரு பெரிய 4 குதிரைகளை கொண்ட தேரை உடைய பளிங்கு சிலை இருந்திருக்கு. தேரில் மௌசோலாஸ் மற்றும் அவரது சகோதரியின் சிலைகள் இருந்திருக்கின்றன. இந்த சிற்பம் சுமார் 20 அடி கிட்டத்தட்ட 6 மீட்டர் உயரம் கொண்டது. இது 12 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ச்சியான பூகம்பங்களினால் அழிக்கப்பட்டன. எகிப்தின் கீசாவில் அமைந்துள்ள பெரிய பிரமிட் பண்டைய உலகில் அதிசயங்களில் இன்று வரை நிலைத்திருக்கும் ஒரே அதிசயம் இதுவாகும். இது 13 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொன்றும் 2 முதல் 30 டன் எடை கொண்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான சுண்ணாம்புக்கல் மற்றும் கிரனைட் பாறைகளை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இது பண்டைய எகிப்தின் பொறியியல், கட்டிடக்கலை மற்றும் மத நம்பிக்கையின் உச்சத்தை காட்டுகிறது. பர்வோஃப் குஃபிவிற்காக கிறிஸ்துக்கு முன் 2580 ஆண்டு வாக்கில் கட்டப்பட்ட இந்த பிரமிடு சுமார் 146 மீட்டர் கிட்டத்தட்ட 481 அடி உயரமும் கொண்டது. உண்மையில் நவீன மனிதன் இதைவிட உயரமான ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு 19ஆம் நூற்றாண்டு வரை ஆனது. கற்களை உரிய இடத்தில் நகர்த்துவதற்கு எகிப்தியர்கள் மர உருளைகளையும் சரக்கு வண்டிகளையும் பயன்படுத்தியதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இது கிட்டத்தட்ட அனைத்து திசைகளுக்கும் கச்சிதமாக பொருந்தி நவீன கருவிகள் கூட அதன் துல்லியத்தை மீண்டும் உருவாக்க சிரமப்படும் அளவிற்கு மிக நேர்த்தியான இணைப்புகளுடன் கட்டப்பட்டுள்ளன. 4500 ஆண்டுகளுக்கு மேலாக அது மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கும் பண்டைய எகிப்திய நாகரிகத்தின் நீடிய பாரம்பரியத்திற்கும் ஒரு சான்றாக இன்றும் நிற்கிறது இந்த பிரமிட்.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழைய 7 உலக அதிசயங்களில் பெரும்பாலானவை இன்றைக்கு இல்லை. சொல்லப்போனால் கீசா பிரமிடை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிட்டு. அதனால் மனிதர்களின் அற்புதமான சாதனைகளை மீண்டும் உலகிற்கு காட்ட ஒரு புதிய அதிசயங்கள் தேவைப்பட்டது. இந்த புதிய உலக அதிசயங்களை தேர்ந்தெடுப்பதற்கான யோசனை 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. நிபுணர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் பல நாடுகளில் இருந்து சுமார் 200 புகழ்பெற்ற நினைவு சின்னங்களை தேர்ந்தெடுத்தனர். பின்னர் அந்த பட்டியல் 21 இடங்களாக குறைக்கப்பட்டது. அதற்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள மக்கள் இன்டர்நெட் மூலமும் தொலைபேசி மூலமும் தங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு வாக்களித்தனர். மில்லியன் கணக்கான மக்கள் இதில் இணைந்தனர். கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கும் அதிகமானோர் இணைந்தனர். இது இதுவரை நடந்த மிகப்பெரிய பொது வாக்கெடுப்பு நிகழ்வுகளில் ஒன்றாக அமைந்தது. இந்த வாக்கெடுப்பு பல ஆண்டுகளாக நடைபெற்று இறுதி முடிவு 2007ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இந்த புதிய 7 உலக அதிசயங்களில் அந்தந்த நாட்டு பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு மற்றும் பல்வேறு கலைநுட்பங்கள் நிறைந்துள்ளன. சீன பெருஞ்சுவர் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் மொங்கோலியாவில் இருந்தும் மஞ்சூரியாவில் இருந்தும் வந்த படையெடுப்புகளில் இருந்து சீன பேரரசை பாதுகாப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் அமைக்கப்பட்ட அரணே சீன பெருஞ்சுவர் ஆகும். இச்சுவர் கிம் வம்சத்தின் முதலாவது பேரரசர் ஆட்சி காலத்தில் கட்டத் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு காலப்பகுதியில் வந்த மன்னர்களினால் தனித்தனி சுவர்களாக கட்டப்பட்டு அவற்றை ஒன்றிணைப்பதன் மூலம் மிகப்பெரிய சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டது. ஆனால் இதை பலர் ஒரே நேரத்தில் கட்டப்பட்ட ஒரு தொடர்ச்சியான சுவராக சொல்கிறார். இது தவறான ஒரு கருத்தாகும். இக்கட்டமைப்பு மலைகள், பாலைவனங்கள், புல்வெளிகள், பள்ளத்தாக்குகள் என்று கிட்டத்தட்ட 21,196 கிலோமீட்டர்கள் பரவி உள்ளது. இது 7.8 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் கொண்டது. இச்சுவர் பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டு வந்திருக்கிறதுனால செங்கற்கள் இல்லாத காலகட்டத்தில் மண், கற்கள், மரம் ஆகியவற்றை பயன்படுத்தியும் செங்கற்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு செங்கற்கள், சுண்ணாம்புகள், ஓடுகளை பயன்படுத்தியும் கட்டியிருக்காங்க. சந்திரனில் இருந்து பார்த்தா கூட சீன பெருஞ்சுவர் தெரியும் என்று சொல்லுவாங்க. பட் இது ஒரு தவறான கருத்தாகும். என்னதான் உலக அதிசயமாக இருந்தாலும் இதற்கு பல கருப்பு பக்கங்களும் உண்டு. இந்த சுவரை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஆண் ஒர்க்கர்ஸ் கிடைக்காத நிலையில் பெண்களையும் கூட கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வச்சிருக்காங்க. சோல்ஜர்ஸ், சிறை கைதிகள், கிரிமினல்ஸ் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காங்க. எதிரி நாட்டு தாக்குதல்களாலும் நோய்வாய்ப்பட்டதாலையும் பசி அதிகப்படியாக வேலை வாங்கினதாலையும் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இது 1 மில்லியனை தாண்டி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு மனித உயிர் வெளியாக கொடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. கடுமையான வேலை காரணமாக இறந்த உடல்களை அடக்கம் செய்ய அனுப்பி வச்சா நேரம் வேஸ்ட் ஆகிடும் என்று பெருஞ்சுவரின் அடியிலேயே புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் இதுவரை சுவருக்கு அடியிலேயோ அல்லது அருகிலேயே எந்த உடலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சுவர் உலக அதிசயமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றாக மாறியதுடன் இன்று வரை எஞ்சியிருக்கும் 60 கிலோமீட்டர் சுவர் பராமரிக்கப்பட்டு வருவதுடன் சுற்றுலா பயணிகளுக்காகவும் திறந்து விடப்பட்டுள்ளது. பெட்ரா கிரேக்க மொழி சொல்லான பெட்ரா என்றா கல் அல்லது பாறை என்று அர்த்தம். இது தெற்கு ஜோர்டானில் உள்ள ஒரு பண்டைய நகரமும் தொல்பொருட்தலமும் ஆகும். ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட கட்டிடக்கலை மற்றும் நீர்க்குழாய் அமைப்புகளுக்காக புகழ்பெற்றது. பெட்ரா செதுக்கப்பட்ட மணற்கற்களின் நிறத்தின் காரணமாக ரோஜா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இது ஜோர்தானின் சின்னமாகவும் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் இடமாகவும் உள்ளது. இது ஓர் எனப்படும் மலைச்சரிவில் அமைக்கப்பட்டுள்ளது. பெட்ராவை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்று அதன் மேம்பட்ட பொறியியல் ஆகும். வறண்ட பாலைவன பகுதியின் நடுவில் மழை நீரை சேமிப்பதற்கான கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், அணைகள், தொட்டிகளை பயன்படுத்தி ஒரு அற்புதமான நீர் மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு கடுமையான சூழலில் வாழவும் வர்த்தகம் செய்யவும் வழிவகுத்தது. பெட்ரா ஒரு வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் கோயில்கள், கல்லறைகள், சந்தைகள் மற்றும் பொது இடங்கள் நிறைந்த ஒரு செழிப்பான நகரமாகவும் விளங்கியது. பிற்காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களினால் நகரம் சேதமடைந்தது. அதன் பெரும்பகுதி கைவிடப்பட்டு வெடி உலகத்தில் இருந்து மறைக்கப்பட்டது. 1812 சுவிஸ் ஆய்வாளர் ஒருவரால் உலகிற்கு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று பெற்ற யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் பெட்ராவின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே முழுமையான அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. அதன் பல ரகசியங்கள் இன்னும் அந்த பாலைவன மணலுக்குள் புதைந்துதான் கிடக்கின்றன. கொலோசியம் என்பது இத்தாலியின் ரோம் நகரத்தின் மையத்தில் நீள்வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட ஸ்டேடியம் ஆகும். அதாவது விளையாட்டு அரங்கமாகும்.
இதுவரையில் கட்டப்பட்டதிலே மிகப்பெரிய பண்டைய ஸ்டேடியம் இதுவா. அது மட்டுமில்லாமல் தற்போது நிலைத்திருக்கும் உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியமும் இதுவா. இந்த கலைப்படைப்பை கட்டி முடிப்பதற்கு 3 ரோமானிய பேரரசர்களின் ஆட்சி காலம் தேவைப்பட்டது. இந்த ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 50,000 முதல் 80,000 பேர் வரை இருந்து பார்க்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான. இங்கு அடிமைகள், போர்க்கைதிகள், குற்றவாளிகளுக்கு சண்டை பயிற்சி கொடுத்து தனியாகவோ குரூப்பாகவோ சண்டை பிடிக்க விட்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி காயப்படுத்துவதை மக்கள் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இங்க எதிரி இறக்கும் வரை சண்டை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கிளாடியேட்டர் பேட்டில்ஸ் என்று அழைச்சிருக்காங்க. இதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் கிளாடியேட்டர் என்ற படம். அது மட்டும் இல்லாம பல நாட்களாக உணவிடாமல் பசியில் இருந்த சிங்கங்கள், சிறுத்தைகள், யானைகள், முதலைகள் போன்ற பல்வேறு ஆபத்தான மிருகங்களையும் ஒன்றுக்கொண்டு சண்டை பிடிக்கப்பட்டதோடு அவற்றுடன் மனிதர்களையும் சண்டை பிடிக்க விட்டு அவர்கள் சாகிறத சுத்தி அத்தனை பேர் இருந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. மரண தண்டனைகளை நிறைவேற்றும் ஒரு இடமாகவும் இது இருந்திருக்கு. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, மரண தண்டனை கைதிகளை உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் ஆயுதம் மீதும் கொடுக்காம பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மிருகங்கள் அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே உடம்பை துண்டு துண்டா பிச்சு சாப்பிட்றத கூடி இருந்தவங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸ்டேடியத்தின் தரைக்கு கீழேயும் ஹைபோஜியம் எனப்படும் ஒரு சிக்கலான நிலத்தடி அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பில் இருந்த சுரங்கங்களை பயன்படுத்தி விலங்குகளையும் வீரர்களையும் அரங்கத்துக்கு அடியில் கொண்டு வந்து சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் போது எந்த நேரத்திலையும் திடீரென்று உள்ள அனுப்பி சண்டை போட வச்சிருக்காங்க. இங்கு 4 லட்சத்திற்கும் அதிகமான மனிதர்களும் 10 லட்சத்திற்கும் அதிகமான விலங்குகளும் இங்கே கொன்றளிக்கப்பட்டுள்ளன. நிலநடுக்கங்கள், கல் திருட்டுக்கள் மற்றும் பல நூற்றாண்டு கால சேதங்கள் இருந்த போதிலும் கொலோசியத்தின் பெரும்பகுதி இன்றும் நிலைத்திருக்கிறது. இது இத்தாலியில் அதிகம் பார்வையிடும் அடையாள சின்னங்களில் ஒன்றாகவும் ரோமானிய பேரரசின் பொறியியல் மற்றும் கொடூர சின்னங்களில் ஒன்றாக தற்போது விளங்குகிறது. சிச்சென் இட்சா மெக்சிகோவில் யுகாட்டான் தீபகற்பத்தில் அமைந்துள்ள பண்டைய மாயா நாகரிகத்தின் மிக அற்புதமான தொல்பொருள் தலங்களில் ஒன்றாகும். இது மாயன் நாகரிகத்தின் காலத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகும். இது ஒரு பெரிய நகரமாக கிறிஸ்துவுக்கு பின் 7 முதல் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் செழித்து வளர்ந்ததுடன் முக்கிய அரசியல், பொருளாதார மற்றும் மத மையமாகவும் விளங்கியது. இந்த நகரம் அதன் ஆர்கிடெக்சர், கலை, கலாச்சார நடைமுறைகளில் காணக்கூடிய மாய கலாச்சாரத்தின் ஒரு தனித்துவத்தை பிரதிபலிக்கிறது. அதன் அடையாள சின்னமாக காணப்படுவது எல் காஸ்ட்ரோ அல்லது டெம்பிள் ஆஃப் குகுல்கான், அதாவது குகுல்கான் கோவில் என்று அழைக்கப்படும் பிரமிட். அது ஒரு மத நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் ஒரு நுட்பமான வானியல் நாட்காட்டியாக விளங்குகிறது. அதன் 4 பக்கங்களிலும் தலா 91 படிகள் உள்ளன. இதன் மேல் தளத்துடன் சேரும்போது ஒரு ஆண்டிற்கான நாட்களை குறிக்கும். வசந்த மற்றும் இலையுதிர் காலத்தில் சூரிய ஒளியானது பிரமிட்டின் படிக்கட்டுகளில் ஊர்ந்து செல்லும் போது ஒரு பாம்பை போன்ற நிலையை உருவாக்குகின்றன. இது இறகுகளுடைய பாம்பு தெய்வமான குகுல்கானை குறிக்கின்றது. மாய மக்கள் கணிதம், வானியல், பொறியியலின் மேம்பட்ட அறிவை வெளிப்படுத்தினர். இது நாகரிகத்தின் துல்லியமான சீரமைப்புகள் மற்றும் நீர் மேலாண்மை அமைப்புகளில் காணக்கூடியதாக உள்ளது. அரசியலின் நிலையற்ற தன்மை, புரட்சி, உள்நாட்டு போர், சுற்றுச்சூழல் காரணிகள் காரணமாக சிச்சென் இட்சா வீழ்ச்சியடைந்தது. இன்று இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக விளங்குவதுடன் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. எப்படி இருந்தாலும் பழங்கால கற்களுக்கு அடியில் இன்னும் பல மர்மங்கள் புதிந்துதான் உள்ளன. மச்சு பிச்சு பெருவின் ஆண்டஸ் மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2430 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பண்டைய இன்கா பேரரசின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பழைய நகரமாகும். இது ஒரு மலைமுகட்டில் அமைந்துள்ள 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இன்கா பேரரசின் கோட்டையாகும். இது ஒரு பெரிய அரச மாளிகை அல்லது புனிதமான மதத்தலமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. மச்சு பிச்சு அதை நம்ப முடியாத கட்டுமானத்திற்காக புகழ்பெற்றது. இங்கு பிரம்மாண்டமான கிரானைட் பாறைகள் சாந்து இல்லாமல் ஒன்றோடொன்று பொருந்தும் வகையில் மிக துல்லியமாக வெட்டப்பட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்புகள் நிலநடுக்கங்களை தாங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இங்கு கோயில்கள், மொட்டை மாடிகள், சதுக்கங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இவை அனைத்தும் கவனமாக திட்டமிடப்பட்டு பாதைகளால் இணைக்கப்பட்டு செங்குத்தான மலை சிகரங்களால் சூழப்பட்டுள்ளன. இது மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அட்வான்ஸ் இன்ஜினியரிங்கும் இயற்கையுடனான அதன் அமைப்பும் ஆகும்.
விவசாய மொட்டை மாடிகள் நிலச்சரிவுகளையும் அரிப்பையும் தடுத்தன. அதே நேரத்தில் ஒரு நவீன நீர் மேலாண்மை அமைப்பை குடியிருப்பு முழுவதும் நன்னீரை வழங்கியது. சூரிய கோயில், இந்திகுட்டான ஸ்டோன் போன்ற கட்டமைப்புகள் இன்காக்களின் வானில் குறித்து ஆழ்ந்த புரிதலை பிரதிபலிக்கின்றன. ஏனெனில் அவை சூரியனின் இயக்கங்களுடன் சீரமைக்கப்பட்டிருந்தன. இன்கா பேரரசு ஸ்பானியர்கள் கைப்பற்றியதில் இருந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வந்தது. பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த இந்த நகரத்தை 1911 அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஹிரம் பிங்கம் மீள கண்டுபிடித்தார். அன்றிலிருந்து இன்று வரை சுற்றுலா பயணிகளின் முக்கிய இடமாக திகழ்கிறது மச்சு பிச்சு. மீட்பரான கிறிஸ்து. மீட்பர் கிறிஸ்து பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனேரியோ நகரின் மலையின் உச்சியில் கம்பீரமாக வீட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலையாகும். சுற்றியுள்ள நகரத்தையும் கடற்கரையையும் நோக்கியவாறு அமைந்துள்ளது. 1931 கட்டி முடிக்கப்பட்ட இந்த சிலை இயேசு கிறிஸ்துவை நீட்டிய கரங்களுடன் சித்தரிக்கின்றது. இது அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிறது. மேலும் இச்சிலை உலகிலேயே 4வது மிகப்பெரிய இயேசுவின் சிலையாகும். வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டால் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான சிறிய சோப்புக்கள் ஓடுகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த சிலை சுமார் 9.5 மீட்டர் 31 அடி உயரம் உள்ள அடிப்பிடத்தோடு சேர்த்து 39.6 மீட்டர்கள் 130 அடி உயரமும் 30 மீட்டர் அகலமும் உடையது. இதன் கரங்கள் 28 மீட்டர் அகலத்திற்கு நீண்டுள்ளன. மலையின் மீது ஒரு மிகப்பெரிய சிலையினை வைக்கும் யோசனை வரலாற்றின் முதலில் 1850களில் முன்வைக்கப்பட்டாலும் 1920களில் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் நீடித்தன. செங்குத்தான மைல்களுக்கு ரயில் மூலம் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அதன் உயரம் மற்றும் திறந்தவெளி அமைவிடம் காரணமாக இந்த சிலை ஒவ்வொரு ஆண்டும் பல முறை மின்னல்களால் தாக்கப்படுகின்றன. மேலும் அதன் கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக அது தொடர்ந்து பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. உச்சியிலிருந்த பார்வையாளர்கள் புகழ்பெற்ற இடங்களில் பிரமிக்க வைக்கும் பரந்த காட்சியினை காணலாம். இது ஒரு மத நினைவு சின்னம் மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய சுற்றுலா ஈர்ப்பாகவும் விளங்குகிறது. இந்த சிலை 2012 எனும் படத்தில் உலக அழிவின் போது இச்சிலையின் அருகில் உள்ள மலையில் மோதி உடைவதை போன்று காட்சியமைக்கப்பட்டு பெரும் சர்ச்சையை உள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது. தாஜ்மஹால். தாஜ்மஹால் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் ஜமுனா நதிக்கரையில் அமைந்துள்ளது. உலகில் மிக அழகான மற்றும் புகழ்பெற்ற நினைவு சின்னங்களில் இதுவும் ஒன்றாகும். 1631 காலமான தனது அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக முகலாய பேரரசர் ஷாஜஹானால் கட்டப்பட்ட ஒரு கல்லறை ஆகும். மும்தாஜ் மஹாலின் கல்லறை அமைப்பதற்காக கட்டப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் இது ஷாஜஹானின் கல்லறையையும் கொண்டுள்ளது. இதன் கட்டுமானம் 1732 தொடங்கி ஆசியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான கைவினைஞர்கள், கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் ஈடுபாட்டுடன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிமடிக்கப்பட்டது. சூரிய உதயத்தில் இளஞ்சிவப்பாகவும் நண்பகலில் கண்ணை பறிக்கும் வெண்மையாகவும் நில ஒளியில் பொன்னிறமாகவும் ஒளியை பொறுத்து நிறம் மாறும் வெள்ளை பழுங்கு கற்களால் ஆன தாஜ்மஹால் காதலின் சின்னமாகவும் பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய பாணிகளை கலந்த முகலாய கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த நினைவு சின்னம் ஒரு சிங்கிள் பில்டிங் இல்லை. இது தோட்டங்கள், குளங்கள், மசூதி, விருந்தினர் மாளிகை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பரந்த வளாகமாகும். இதில் சிறப்பம்சம் என்னன்னா இவை அனைத்துமே கச்சிதமாக சமச்சீரில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கட்டிடம் முழுவதும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், கையெழுத்துக்கள் மற்றும் இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் பிரதான கல்லறை சுற்றியுள்ள 4 கோபுரங்களும் சற்றே வெளிப்புறமாக சாய்ந்துள்ளன. நிலநடுக்கம் ஏற்பட்டால் அவை பிரதான கட்டிடத்தின் மீது விழாமல் அதிலிருந்து விலகிச் செல்லும் வகையில் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் அதன் வடிவமைப்பில் உள்ள நம்ப முடியாத சமச்சீரும் துல்லியமும் ஆகும். சமநிலை மற்றும் நல்லிணக்க உணர்வை உருவாக்கும் வகையில் அனைத்தும் கவனமாக சீரமைக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹால் அமிலமழையால் மெல்ல மெல்ல சேதமடைந்து வருவதற்கு அருகிலுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் காரணம் என்று சொல்லப்பட்டது. இதனால் 1996 ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் தாஜ்மஹாலை சுற்றியுள்ள 10,400 சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள அனைத்து தொழிலகங்களும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் தாஜ்மஹாலை பார்த்தபோது எங்களுடைய கல்தென்னு ஒன்றை பிழிய முடியுமானால் அதில் இருந்து கூட அந்த அரசனின் காதலும் சோகமும் சொட்டும். இதன் உள்ளே உள்ள அழகு வேலைப்பாடுகளை கேட்க வேண்டுமானால் ஒவ்வொரு சதுர அங்குலத்திற்கும் 6 மாதமாக தேவைப்படும் என்று கூறியிருக்கிறேன். அந்த அளவிற்கு கலை வேலைப்பாடுகளால் நிறைந்தது தாஜ்மஹால். இது ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது. முகலாய பேரரசன் சாதனைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த காதல் சின்னமாக இன்றும் விளங்குகிறது தாஜ்மஹால். கிரேட் பேரியர் ரீஃப். கிரேட் பேரியர் ரீஃப் என்பது பூமியின் மிகப்பெரிய உயிருள்ள பவளப்பாறை அமைப்பாகும். இந்த பவளப்பாறை ஆஸ்திரேலியாவின்
குயின்ஸ்லாந்து கடற்கரைக்கு அப்பால் பவளக்கடலில் அமைந்துள்ளது. இது 2300 கிலோமீட்டருக்கு மேலாக பரந்து விரிந்துள்ளதுடன் 2900க்கும் மேற்பட்ட தனித்தனி பவளப்பாறைகளையும் கிட்டத்தட்ட 900 தீவுகளையும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட அமைப்பாகும். இது சுமார் 3,44,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 2300 கிலோமீட்டருக்கு மேல் நீண்டுள்ளது. இது இவ்வளவு பெரிய அமைப்பாக இருப்பதனாலேயே இதனை விண்வெளியில் இருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியும். மேலும் இது உயிருள்ள உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய கட்டமைப்பாகும். இது கோரல் பல்ப்ஸ் எனப்படும் பில்லியன் கணக்கான நுண்ணுயிர்களால் ஆனது. இந்த சிறிய உயிரினங்கள் ஒவ்வொன்றும் கல்சியத்தால் ஆன ஒரு கடினமான வெளிப்புற ஓட்டை உருவாக்கும். இதனால் அவை இறக்கும் போது அவற்றின் கடினமான எலும்புக்கூடு அப்படியே தங்கிவிடுகிறது. அவற்றின் எலும்புக்கூடுகளின் மீது புதிய பவளங்கள் நீண்ட காலத்துக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வளர்ந்தன. இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று மிகப்பெரிய பவளப்பாறைகளை உருவாக்குகின்றன. இதுவே கிரேட் பேரியர் ரீஃபாக உருவாகியுள்ளது. இந்த செயல்முறை தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அவை எப்பொழுதும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இருப்பதில்லை. இங்கு 1500க்கும் மேற்பட்ட மீனினங்கள், 400 வகையான பவளங்கள், நத்தைகள், சிப்பிகள், ஆக்டோபஸ் போன்ற 4000 வகையான உயிரினங்கள் மற்றும் எண்ணற்ற மீன்கள், ஆமைகள், பாலூட்டிகளின் தாயகமாக விளங்குகிறது. இங்கு பவளமும் பாசியும் கூட்டு வாழ்க்கை நடத்துகின்றன. பாசிகள் ஒளிச்சேர்க்கை மூலம் பவளங்களுக்கு உணவை வழங்குவதோடு அவற்றிற்கு பிரகாசமான வண்ணங்களையும் அளிக்கின்றன. அதற்கு பதிலாக பவளம் பாதுகாப்பையும் சூரிய ஒளிக்கான அணுகலையும் வழங்குகிறது. இந்த கனெக்ஷன் உடையும் போது பவளங்கள் இறந்து தங்கள் நிறத்தை இழந்து வெள்ளை பாறைகளாக மாறுகின்றன. இந்த பவளப்பாறையின் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக ஆராயப்படாமல் உள்ளது. புதிய உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. நவீன காலத்திலும் கூட கடலின் மேற்பரப்புக்கு கீழே புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. ஸோ கடலில் கண்டதையும் கொட்டி மாசுபடுத்தி இந்த மாதிரி நுண்ணுயிரினங்களை அழிச்சா ஆட்டோமேட்டிக்காக பவளப்பாறைகள் அழியும். பவளப்பாறைகள் அழிஞ்சா அதில் தங்கியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் அழியும். இவை அழிஞ்சா ஒரு உணவு சங்கிலிய பாதிப்புக்குள்ளாகும். ஸோ இயற்கையை ஒன்றுமே செய்யாட்டிக்கும் பரவாயில்லை, அதை அழிக்காமலாவது இருப்போம். குவானா பரபே என்பது பிரேசிலில் அமைந்துள்ள ஒரு பெருங்கடல் வளைகுடாவாகும். பிரேசிலின் பரப்பளவில் 2வது பெரிய வளைகுடாவாகும். இன்னும் தெளிவாக சொன்னால் உலகின் மிகவும் கண்கவர் இயற்கை துறைமுகங்களில் இதுவும் ஒன்றாகும். செங்குத்தான கிரானைட் மலைகள் மற்றும் பசுமையான வெப்பமண்டல நிலப்பரப்புகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த வளைகுடா 5 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வர்த்தகம், காலனித்துவம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான ஒரு முக்கிய துறைமுகமாக செயற்பட்டு வருகிறது. இது சுமார் 412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் 130க்கும் மேற்பட்ட தீவுகளையும் கொண்டுள்ளது. இங்கு ஆறுகளில் இருந்து வரும் நீர் கடல் நீருடன் கலந்து மீன்கள், டால்பின்கள் போன்ற பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கேற்றதாக மாறுகின்றது. இருந்தாலும் பொல்யூஷன் மற்றும் நகரமயமாக்கலால் இந்த பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த வளைகுடா இயற்கை அழகிற்கும் மனித தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்பிற்கும் உதாரணமாக மாறியுள்ளது. சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் நீரின் தரத்தை கணிசமாக பாதித்துள்ளன. இது குறிப்பாக 2016 நடைபெற்ற ஒலிம்பிக் போன்ற உலகளாவிய நிகழ்வுகளின் போது கவனிக்கப்பட்டதால் குவானா பரபே மீட்டெடுக்கும் முயற்சிகள் தூண்டப்பட்டுள்ளன. வரலாற்று ரீதியாக குவானா பரபே காலனித்துவ போர்கள், கடற்கொள்ளையர் படையெடுப்புகளுக்கு ஒரு கடற்படை தளமாக செயற்பட்டது போன்ற பல்வேறு வியக்கத்தக்க நிகழ்வுகளை கொண்டுள்ளது. இது வெறும் ஒரு இயற்கை அம்சமாக மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளாக மனித செயற்பாடுகளுக்கும் மோதல்களுக்கும் பிரேசிலின் அடையாள சின்னமாக விளங்குகிறது. இன்றும் கூட இது பொருளாதார மற்றும் கலாச்சார வாழ்வின் ஒரு மையமாக தொடர்கிறது. அரோரா பொதுவாக அரோரா பொராலிஸ் என்று அழைக்கப்படும். இரவு வானம் பறக்கிற கேட்டன் மாதிரி திடீரென பச்சை, ஊதா, சில சமயங்களில் சிவப்பு நிறங்களினால் ஒளிரும். இந்த நிறங்கள் அங்குமிங்கும் அலைவது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமையும். இதையே அரோரா என்று அழைக்கிறார்கள். இது எப்படி உருவாகுது என்றால் சூரியனிலிருந்து வரும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வளிமண்டலத்தில் உள்ள அணுக்களுடன் மோதுவதனால் ஏற்படும் ஒரு இயற்கையான ஒரு ஒளி காட்சியாகும். இது எக்ஸாக்டாக சொல்லணும் என்றால் இந்த சூரியனிலிருந்து வரும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பூமி அட்மாஸ்பியரில் உள்ள வாயுக்களுடன் முக்கியமாக ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனோட மோதுவதனால் ஏற்படுகிறது. ஆக்சிஜனுடன் மோதும் போது பச்சை சிவப்பும், நைட்ரஜனுடன் மோதும் போது நீல மூதா நிறங்களும் தோன்றுகின்றன. இது அதிகமாக ஆர்டிகன், அண்டார்டிகா போன்ற இடங்களில் கருகிலேயே தோன்றுகின்றன. ஏன் ஆர்டிகன், அண்டார்டிகா தோன்றுதுண்டா ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத் போல்லேருந்து புறப்பட்டு நார்த் போலில் வந்து சேரும். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமாக நகர்ந்து இந்த 2 இடங்களுக்கும் அதிகமாக வந்து சேர்வதனாலேயே துருவ பிரதேசங்களில் உருவாகிறது. இந்த பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஏற்ற இறக்கம் காரணமாக அவற்றின் வடிவங்களும் இயக்கங்களும் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும். இந்த இயற்கை அதிசயத்தை நேரில் காணும் நம்பிக்கையில் உலகெங்கிலும் இருந்து பல பயணிகள் வரத்தான் செய்கிறார்கள்.
பல மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சூரியன் தீட்டும் ஒரு அழகான ஓவியம் தான் இந்த அரோரா. மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் கடல் மட்டத்தில் இருந்து பூமியின் மிக உயரமான சிகரமாகும். இது 2 நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. ஒன்று நேபாளம், மற்றது சீனா. குறிப்பாக சீனாவின் திபெத் பகுதியாகும். இது இமயமலை தொடரின் ஒரு பகுதியாகும். இமயமலை என்பது இந்தியா, நேபாளம், சீனா, பூட்டான், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளில் பரந்து விரிந்துள்ள ஒரு மாபெரும் தொடர்ச்சியான மலைத்தொடராகும். இந்தியா மற்றும் யுரேசியன் புவித்தட்டுகளின் மோதலால் இந்த தொடர் உருவானது. இந்த மோதல் இன்றும் தொடர்கிறது. அதனால் மவுண்ட் எவரெஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் சில மில்லிமீட்டர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 8848 மீட்டர் உயரமாகும். மிகவும் அனுபவம் வாய்ந்த மலையேறுபவர்கள் உட்பட பல மலையேறுபவர்களை இருக்கிறது. மலையேறுபவர்கள் பொதுவாக எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தின் ஒரு பகுதியை மட்டுமே ஏறுகிறார்கள். ஏனெனில் மலையின் முழு உயரம் கடல் மட்டத்தில் இருந்து அளவிடப்படும். மவுண்ட் எவரெஸ்டுக்கு மிகவும் அருகில் உள்ள கடல் வங்களா விரிகுடாவாகும். எவரெஸ்ட் சிகரத்தின் முழு உயரத்தை முயல்வதற்கு ஒருவர் இந்த கடற்கரையில் இருந்து தொடங்க வேண்டும். இது 1990 டிம் மெக்கானே ஸ்னாப் குழுவினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனையாகும். பட் வளமையா மலையேறுபவர்கள் 5000 மீட்டருக்கு மேலாக அடிவாரத்தில் இருந்து ஏறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நிலவும் கடுமையான சூழல் இதை மிகவும் ஆபத்தான இடங்களாக மாற்றுகிறது. இங்கு வெப்பநிலை சில சமயங்களில் -60 டிகிரிக்கு கீழேயும் காற்றின் வேகம் மணிக்கு 200 கிலோமீட்டரை தாண்டியும் வீசும். இன்னும் சில இடங்களில் ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களை டெட் சோன் என்று அழைக்கிறார்கள். இங்கு கிட்டத்தட்ட 340 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் உடல்கள் பெரும்பாலும் பனியில் பாதுகாக்கப்படுகின்றன. சில சமயங்களில் அவை மலை ஏறுபவர்களுக்கு அச்சமூட்டுபவையாகவும் விளங்குகின்றன. இவ்வளவு ஆபத்துக்களையும் தாண்டி முதலில் மவுண்ட் எவரெஸ்டை 1953 எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் நோர்கி ஆகியோரால் ஏறப்பட்டது. இச்சிகரம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பண்டைய கடல் தளத்தின் பகுதியாக இருந்தது என்பதற்கு சான்றுகளும் கிடைத்துள்ளன. இங்கு தனித்துவமான பறவைகளும் வனவிலங்குகளும் உள்ளன. அதே நேரத்தில் எவரெஸ்டை சுற்றியுள்ள பனிப்பாறைகள் கீழ்நிலையில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நன்னீரை வழங்குகின்றன. இது சாகசத்தின் சின்னமாக மட்டுமல்லாமல் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பின் இன்றியமையாத பகுதியாக விளங்குகிறது. இந்த மவுண்ட் எவரெஸ்டின் இயற்கை அதிசயம். பரிக்குடின். பரிக்குடின் என்பது மெக்சிகோவில் அமைந்துள்ள ஒரு சாம்பல் பூமி எரிமலை. இந்த எரிமலை 1943 விவசாயி ஒருவரின் சோள வயலில் இருந்து எதிர்பாராத விதமாக எழுந்த எரிமலையாகும். ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பழங்கால எரிமலைகளைப் போலெல்லாம் இந்த பரிக்குடின் எரிமலையை மக்களின் கண்முன்னே பிறந்தது. இது ஒரு எரிமலையின் முழு வாழ்க்கை சுழற்சியையும் அதன் தொடக்கத்தில் இருந்தே பார்ப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியது. இது சில ஆண்டுகளில் நிலத்திலிருந்து சுமார் 424 மீட்டர் உயரத்திற்கு வளர்ந்திருக்கு. மேலும் அடுத்த 9 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வெடிப்புகளால் 2 நகரங்கள் முற்றிலுமாக காலி செய்யப்பட்டு எரிமலை குழம்புகளால் நிரப்பப்பட்டுருச்சு. அதோட 3 நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 3 பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் நிரந்தரமாக இடம்பெற வேண்டியிருந்தது. இது கிட்டத்தட்ட 233 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவை சேதப்படுத்தியிருந்தது. பரிக்குடின் இப்போது செயலற்று உள்ளதுடன் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் மாறியுள்ளது. மக்கள் எரிமலையில் ஏறுவதும் எரிமலை குழம்பால் இறுகியிருக்கும் தேவாலயத்தின் இடிபாடுகளை பார்வையிடுவதற்கும் வருகை தருகிறார்கள். என்னதான் நிலத்துக்காக அங்காளி பங்காளி சண்டை முதல் பெரிய பெரிய போர்களை நடந்திருந்தாலும் இயற்கை நினைச்சா இப்படி என்கிறதுக்குள்ள அது தன்னிடமே எடுத்துக்கொள்ளும் என்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். விக்டோரியா ஃபால்ஸ். விக்டோரியா ஃபால்ஸ் என்பது ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வேயின் இடையில் அமைந்துள்ள ஜாம்பேசி ரிவரின் மீதுள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இது கிட்டத்தட்ட 1708 மீட்டர் அகலத்துக்கு பரந்து விரிந்துள்ளதுடன் 108 மீட்டர் உயரமான இடத்தில் இருந்து விழுகின்றது. இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்து விழுகிறதால பல கிலோமீட்டர் தொலைவில் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தத்தை உருவாக்குவதுடன் நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்திற்கு மூடுபனி மேகங்களையும் உருவாக்குகிறது. இதை 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருந்து கூட பார்க்கக்கூடியவையாக உள்ளன. இதனால் இந்த விக்டோரியா ஃபால்ஸ் ஸ்மோக் த தண்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். சாம்பேசி ரிவரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நிமிடத்திற்கு 500 மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான நீர் அதன் விளிம்பில் இருந்து பாயமண்டா ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி. மத போதகரான டேவிட் லிவிங்ஸ்டன் 1855 இந்த நீர்வீழ்ச்சியை அடையாளம் கண்டு விக்டோரியா மகாராணி நினைவாக இதற்கு விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று பெயரிட்டார். இதன் இயற்கை அழகை தாண்டி விக்டோரியா நீர்வீழ்ச்சி அட்வென்ச்சர் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு மையமாகவும் திகழ்கிறது. இரவில் பௌர்ணமி அன்றி மூன்போ எனப்படும் ஒரு அரிய நிகழ்வு நடைபெறும். பனிமூட்டம் நிலா ஒளியை சிதறடித்து ஒரு மாய வானவில்லை உருவாக்கும். இரவில வானவில் எப்படி இருக்கும் என்று நினைச்சுப்பார். ஒவ்வொரு வருடமும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் விக்டோரியா ஃபால்ஸை பார்ப்பதற்காக வருகை தருகிறார்கள். அழகும் ஆற்றலும் மிக்க இயற்கை சக்திக்கு இயற்கை அதிசயத்தில் இடம் கொடுக்கலன்னா எப்படி? கிரேட்
கேனியன். கிரேட் கேனியன் என்பது அமெரிக்காவின் அரிசோனாவில் கொலராடோ நதியால் செதுக்கப்பட்ட ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்காகும். கிரேட் கேனியன் 277 மைல் நீளமும் 18 மைல் அகலமும் 1 மைலுக்கு மேல் ஆழமும் கொண்டது. இது பூமியின் கிட்டத்தட்ட 2 பில்லியன் ஆண்டுகால வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. அதாவது 2 பில்லியன் வருடங்களாக கொலராடோ நதியும் அதன் துணை நதிகளும் பாறைகளின் அடுக்குகளை வெட்டி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இந்த அழகிய கிரேட் கேனியனை உருவாக்கியிருக்கிறது. இது ஒரு நிலையான அடையாளமாக இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு இயற்கை அதிசயமாக விளங்குகிறது. சன்ரைஸின் போது சிவப்பு மற்றும் செம்மஞ்சள் நிறங்களில் இருந்து சன்செட் ஆகிறப்ப ஊதா மற்றும் பொன்னிறமாக தோன்றும். இதற்கு காரணம் என்னென்று பார்த்தா அந்த பாறைகள் இரும்பு, மேங்கனீசு மற்றும் சுண்ணாம்புகள் போன்ற கனிம கலவைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 1500க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், 355க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 89க்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்கள் என்று பல உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு புகலிடமாக விளங்குகிறது. இங்கு பள்ளத்தாக்கின் விளிம்புக்கும் தரைக்கும் இடையே வெப்பநிலை கடுமையாக மாறுபடும். சில சமயங்கள் 20 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வேறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் சிறப்பு அம்சங்களில் ஒன்று அது உருவாக்கும் மாயத்தோற்றமாகும். பொருட்கள் உண்மையிலே பல மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அருகில் இருப்பது போலவும் பெரிய ஓட்டைகள் சின்னன் போலவும் தோற்றமளிக்கும். இதனால் தூரங்களையும் அளவுகளையும் கணிப்பது மிகவும் கடினமாகும். நதியே சிற்பியாக மாற செதுக்கிய இந்த இயற்கை அதிசயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லி